Welcome to a2zknowledge.com. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து லினக்ஸ் ஷெல் கமெண்ட்ஸில் கேட். ஓகே, ஸோ இந்த கேட் கமெண்டில் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, நார்மலாக கேட் யூஸ் பண்ணி நம்ம ஃபைலை வந்து டெர்மினல்லையே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அதான் கேட்டோட யூஸ். பட் கேட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி என்னோட www.a2zknowledge.com லினக்ஸ் டேப்குள்ளே நீங்கள் வந்து லினக்ஸ் பேசிக் ஷெல் கமெண்ட்ஸ் 2 பார்ட் இருக்குது, ரெண்டும் நீங்கள் பார்த்துட்டு தென் நீங்கள் வந்து கேட்டுக்கு வாங்க. ஸோ அங்கே நான் லினக்ஸ்னால் என்னென்னு சொல்லியிருப்பேன். ஸோ பேசிக்காக என்னென்ன ஒரு ஃபைல் ஹேண்ட்லிங், ஃபைல் மேனிப்புலேஷன், இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நான் அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாமே ஜஸ்ட் இப்போ எல்எஸ்னா என்ன, எம்கேடிஆர்னா, கேட்னா எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். பட் இன்றைக்கி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறது கேட்டை பற்றி மட்டுமே. ஓகே, ஸோ இந்த கேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறது 9 டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ். பட் அது லிமிடேஷன் கிடையாது, நிறையா இருக்குது. பட் நாம் இன்றைக்கி செஷனில் பார்க்க போகிறது 9 ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ கேட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த டேட்டா ஃபைல்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே நான் இருக்கேன். ஸோ எல்எஸ் கொடுத்தா லிஸ்ட். ஸோ இத்தனை ஃபைல்ஸ் என்கிட்ட உள்ளே இருக்குது. ஸோ நம்ம இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வச்சு கேட்டோட வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேட் ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. ஓகே, நான் என்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, program.plனு ஒரு பேர்ல் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ நான் அதை ஜஸ்ட் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ கேட் program.pl. ஓகே, ஸோ எனக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து டெர்மினல்லையே எனக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேங்களா, பட் இதில் எந்த எடிட்டும் என்னால் பண்ண முடியாது. ஸோ இது ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2 ப்ரோக்ராம், இப்போ இந்த எல்எஸ்ல கேட் program.pl இது ஒன்று. ஸோ ஓகேங்களா, program.pl இந்த ஃபைல் ஒன்று. இப்போ program1.plனு 2 ஃபைல் எனக்கு டெர்மினலில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்து 2 ஃபைலோட நேம் கொடுத்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபைல், இதிலிருந்து செகண்ட் ஃபைல் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுமே வந்து ஜஸ்ட் கேட்டில் நம்ம எப்படி பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி நீங்கள் 3 ஃபைல் பார்க்கணுன்னா ஸ்பேஸ் கொடுத்து இன்னொன்று அப்படியே போட்டுக்கலாம் நீங்கள். அண்ட் தென் வந்து கேட் யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். ஸோ எப்படின்னா கேட், ஸோ நீங்கள் சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க, கேட் சிங்கிள் ஆப்ஷன், ஜஸ்ட் சிங்கிள் கிரேட்டர் தேன் சிம்பிள். ஓகேங்களா, ஜஸ்ட் ஓப்பன் டேக், ஒரு டேக் வந்து க்ளோஸ் டேக். ஓகே, டேக் போட்டு நீங்கள் இங்கே வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு knowledge.txt அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஃபைலில் வந்து நான் ஹாய் ஹலோ அப்படின்னு நான் அடிக்கிறேன். ஸோ அடிச்சுட்டு நான் இதை கில் பண்ணிடுறேன். ஸோ இதை கில் பண்ணிட்டு இப்போ நான் எல்எஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நாலேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் ஒன்று உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம நார்மலாக ஒரு எடிட்டர் மூலியமாக தான் க்ரியேட் பண்ணுவோம். நார்மலாக லினக்ஸில் விஏ எடிட்டர் யூஸ் பண்ணுவோம். பட் அதுனா ஒரு எடிட்டருக்குள்ளே போய் நம்ம அந்த ஹாய் ஹலோ அடிப்போம். பட் இது டெர்மினலில் அப்படி அடிக்கிறது. ஸோ இப்போ நான் கேட் கொடுத்து நாலேஜ் அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ எம்டியாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபைலை க்ரியேட் தான் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அந்த ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. பட் அதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து எதுவும் அடிக்க முடியாது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த வந்து கண்ட்ரோல் சி, அதாவது இந்த ஜாப் வந்து கில் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் கேட் ஒரு ஓப்பன் டேக் கொடுத்து knowledge.txtன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஃபைல் க்ரியேட் மட்டும்தான் ஆகும். ஓகேங்களா, கேட் கொடுத்து பார்த்தேன், knowledge.txtக்குள்ளே நம்ம டைப் பண்ணது எதுவும் இல்லை. ஓகே, இப்போ அடுத்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட் டபுள் கிரேட்டர் தேன் சிம்பிள், இதுக்கு பேர் அப்பண்ட் அப்படின்னு அர்த்தம். கேட் டபுள் கிரேட்டர் தேன் knowledge.txt. ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து இப்படி பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் கேட் knowledge.txt ஹாய் வந்திருக்கு. ஓகேங்களா, பட் நம்ம இங்கேயும் அதே தான் பண்ணோம். பட் நான் கேட் கொடுக்கும்போது எனக்கு வரல, ஒரு டேக் ஒரே ஒரு கிரேட்டர் தேன். பட் இந்த டபுள் கிரேட்டர் தேன் சிம்பிளுக்கு பேர் என்னென்னா அப்பண்ட். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபைலில் என்னோட ஹாய்ங்கிற வேர்டு அப்பண்ட் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ உள்ள அப்பண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்த ஆப்ஷன், அதாவது தேர்ட் ஆப்ஷன், காப்பி த கண்டென்ட். ஓகே, இப்போ நான் வந்து கண்டென்ட்டை காப்பி பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஃபைல் காமிக்கிறேன். கேட் drug.txtங்கிற ஒரு ட்ரக் இருக்கிற ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபைலை நம்மளோட ப்ரோக்ராம், இப்போ இந்த ஃபைலை நான் வந்து knowledge.txtக்கு வந்து காப்பி பண்ண போகிறேன். என்டர். ஓகே, இப்போ நான் கேட் knowledge.txtன்னு கொடுத்தேன்னா எனக்கு 3 வந்துருச்சு. பட் அவில் பேராசிட்டமால் அவில் மெட்டாசன். ஸோ இந்த ட்ரக்குங்கிற ஃபைலில் இருந்து நான் அப்படியே அதை என்ன பண்ணிட்டேன்னா knowledge.txtங்கிற ஃபைலுக்கு காப்பி பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்கார்டினேஷன். ஓகே, கன்கார்டினேட் கண்டென்ட் ஆஃப் மல்டிபிள் ஃபைல்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கேட் drug.txt ஸ்பேஸ் program.pl ஸ்பேஸ், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கன்கார்டினேஷன்னா இந்த 2 ஃபைலையும் ஒன்று சேர்த்து ஒரு புது ஃபைலில் போட போகிறேன். இங்கே நம்ம ஒரே ஒரு ஃபைலை இன்னொரு ஃபைலில் மூவ் பண்ணோம், இங்கே 2 ஃபைலை ஒன்று சேர்த்து ஒரு ஃபைலில் போட போகிறேன். ஸோ இதை நம்ம knowledge.txtயில் போடுவோம். ஸோ எல்எஸ் இப்போ நான் கேட் கொடுத்தேன்னா ஸோ என்னோட ட்ரக் ஃபைலும் என்னோட கோடு ரெண்டுமே வந்துருச்சு.
ஓகே. ஸோ இது கேட்டோட கன்கார்டினேஷன். ஸோ கன்கார்டினேஷன் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா டிஸ்பிளே லைன் நம்பர்ஸ். ஸோ லைன் நம்பர்ஸ் நம்ம இப்போ டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ நம்ம கேட் -n டிஸ்பிளே த லைன் நம்பர்ஸ். இப்போ program.pl. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு லைன் நம்பர்ஸ் டிஸ்பிளே ஆயிருக்கு. பட் இதே பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மகிட்ட இன்னொன்று இருக்குது -b. ஓகே. இப்போ நீங்கள் -b கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து நம்ம எம்டி ஸ்பேஸுக்கும் ஒரு லைன், ஒரு 2 செகண்ட் லைன் அலோகேட் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 8க்கு 9க்கு அலோகேட் ஆயிருக்கு. பட் எனக்கு எம்டி ஸ்பேஸுக்கு லைன் நம்பர் வேணாம், கண்டென்ட் இருக்கிறதுக்கு மட்டும் லைன் நம்பர் வேணும்னா -b கொடுக்கணும். ஓகே. ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு நம்மளோட நம்பர்ஸ், லைன் நம்பர்ஸ் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டோன்ட் டிஸ்பிளே ரிப்பீட்டட். 6th ஒன், டோன்ட் டிஸ்பிளே ரிப்பீட்டட் எம்டி அவுட்புட் லைன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கேட் program.pl இதை நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம லைன் நம்பர் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் 7ஓட எனக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சு. ஆனால் எம்டி லைன்ஸ் நிறையா இருக்குது. 8, 9 இந்த மாதிரி இன்னும் நான் 10, 11, 12 நிறைய எம்டி லைன்ஸ் இருக்குது. பட் எனக்கு இந்த 8ஓட முடிஞ்சிடணும் எல்லாமே அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோன்ட் டிஸ்பிளே த ரிப்பீட்டட் எம்டி அவுட்புட் லைன். ஸோ எஸ்என்கிற ஆப்ஷன் மூலிமா ரிப்பீட்டடாக வந்து நமக்கு எம்டி லைன்ஸ் வந்து அவுட்புட்டில் வர வேணாம். ஸோ -sn ஸ்பேஸ் program.pl. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட 8ஓட முடிஞ்சு போச்சு. இப்போ 8க்கு அப்புறம் எனக்கு 9 எம்டி லைன் இருக்குது. இது மாதிரி இன்னும் 10, 11, 12 எத்தனை இருந்தாலும் எனக்கு 8ஓட முடிஞ்சிடும். இது ஒரு ஆப்ஷன். ஓகே. ஸோ அடுத்து இப்போ பார்ப்போம். இப்போ டிஸ்பிளே எண்ட் ஆஃப் த லைன் அண்ட் டேப் கேரக்டர். ஓகே. இப்போ வந்து எண்ட் ஆஃப் த லைன் டேப் கேரக்டர். ஃபர்ஸ்ட் வந்து இப்போது நம்மளோட இப்போ நார்மலாக நம்மளோட டெக்ஸ்ட் ஃபைல் இப்போ நான் இந்த program.pl பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இஃப் லூப் முடிஞ்சோடனே ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்து நான் பிரிண்ட் அடிச்சிருக்கேன். இது நார்மல் ஒரு பேர்ல் ப்ரோக்ராம் தான். ஸோ இதை நினச்சி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகே. பட் இப்போது இந்த எல்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட்க்கு அப்புறம் நான் 2 ஸ்பேஸ் விட்றேன். நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ சேவ் பண்ணிட்டு நான் இந்த பேஜை ஓப்பன் பண்ணும்போது இந்த ஓப்பன் ப்ராக்கெட்க்கு அப்புறம் 2 ஸ்பேஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? ஏன்னா வந்து எல்லாம் எம்டியாக இருக்குது. ஓகே. ஆனால் நான் 2 ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது எங்கே ஸ்பேஸ் விட்ருக்கோம் அப்படின்னு? ஸோ இப்போது உங்கள் program.pl NE அப்படின்னு அடிச்சிங்கன்னா இங்கே வந்து ஸ்பேஸ் இல்லை ஃபர்ஸ்ட் லைனில். அதே மாதிரி அடுத்த லைன்லையும் எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லை. ஸோ இந்த ஓப்பன் ப்ராக்கெட்க்கு அப்புறமும் ஸ்பேஸ் இல்லை. அந்த இடத்துல டாலர் வந்துருச்சு. ஸோ இந்த 5வது லைனில் நம்ம எல்ஸுக்கு அப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட்க்கு அப்புறம் 2 ஸ்பேஸ் விட்டோமா, அதனால் 2 ஸ்பேஸ்க்கு அப்புறம் டாலர். இப்போ நான் தெரிஞ்சுக்கலாம் இங்கே 2 ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து இதே மாதிரி ஒரு சிமிலர் டு தட் ஒன்று நான் காமிக்க போகிறேன். என்னென்னா கேட் NE டேப். இப்போ டேப் ஸ்பேஸ் எல்லாம் எங்கே இருக்குது, இதுலலாம் டேப் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அது ஜஸ்ட் கேபிட்டல் T நீங்கள் பார்க்கலாம். நல்ல இங்கே மட்டும்தான் ஒரு டேப் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அப்படி முன்னாடி டேப் ஸ்பேஸ் இருந்தால் இந்த சிம்பிள் வரும். ஸோ பவர் கேரக்டர் ஒரு கேபிட்டல் I மாதிரி ஒரு சிம்பிள் வரும். இதுனா டேப் கேரக்டர் அங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் அங்கே டேப் இருக்கக்கூடாதுன்னா நான் கோடுக்குள்ளே போய் அந்த டேப்பை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th read content until specific pattern end of line. இப்போ நான் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கேட் end of line. ஸோ இந்த சின்டாக்ஸ் நான் அப்படியே கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வரும். ஹாய் அடிச்சுக்கலாம், ஹலோ, ஹவ் ஆர் யூ. ஸோ இந்த மாதிரிலாம் நான் நிறைய அடிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாரி ஒரே ஒரு ஸோ இப்போ வந்து 1 செகண்ட். இப்போ நம்ம இதே வந்து நான் திருப்ப கொடுக்குறேன். ஓகே. இதனோட ஆக்சுவல் யூஸ் என்னென்னா இப்போ எண்ட் ஆஃப் த லைன். ஸோ நான் எண்ட் ஆஃப் த லைனில் வந்து நான் அடிச்சுட்டே போகிறேன். ஸோ நான் இந்த மாதிரி நிறைய அடிச்சுட்டே போகிறேன் அப்படின்னா கடைசியில் வந்து EOF அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம அடித்தது எல்லாம் இங்கே வரும், அப்படியே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட் இல்லை ஒரு கதை இல்லை ஒரு பேராகிராஃப் மாதிரி நீங்கள் இந்த எண்ட் ஆஃப் த லைன்ங்கிற இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டிக்கு அடிக்கலாம். ஆனால் அட்லாஸ் முடிக்கும்போது EOFன்னு அடிச்சிங்கன்னா உங்கள் டெர்மினலில் ஃபுல்லாக டிஸ்பிளே ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் ஒரு எண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். ரீட் கண்டென்ட் அன்டில் அ ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன். ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் வரைக்கும் நம்ம ரீட் பண்ணுறோம். ஓகே. ஸோ தென் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே த ஃபைல் கண்டென்ட் இன் ரிவர்ஸ். ஸோ கேட்டுங்கிற கமெண்டை ரிவர்ஸ் TACன்னு போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுதான் TAC. ஸோ ஏதாவது CATயை வந்து நான் TACன்னு போட்டு இப்போ வந்து drug.txt அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு 1 கீழே வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து drug.txt பார்த்தீங்கன்னா 1லேருந்து வரும். பட் இது பார்த்தீங்கன்னா இப்படி இருந்து வருது 4, 3, 2, 1. அதாவது ரிவர்ஸ்லேருந்து போகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம 9 ஆப்ஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதே மாதிரி லினக்ஸில் நிறைய ஷெல் கமெண்ட்ஸ் வந்து a2zknowledge.comல நான் போட்டிருக்கேன். ஜாவா, டேட்டா வேரோஸ், SQL, க்ளவுட் கம்ப்யூட்டிங், நிறைய பைத்தான், பேர்ல் நிறையா போட போகிறேன். ஸோ இன்னும் உங்களுக்கு நார்மலாக ஜாவாலேருந்து எல்லா வீடியோஸ் இருக்குது. நான் ஃபியூச்சரில் பேர்ல், பைத்தான், ரூபி இதெல்லாம் போடலான்னு இருக்கேன்.
ஓகே. ஸோ ஃபேஸ்புக்கில் எங்கள் பேஜை லைக் பண்ணுங்கள் a2zknowledge.com அண்ட் யூடியூப்பில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தயவுசெய்து அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a2zknowledge.com.